நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சவுக்கு சங்கர் கதை முடிந்தது. களத்தில் இறங்கிய சவுக்கு சங்கர் மனைவி களத்தில் இறங்கினா சவுக்கு சங்கருடைய கதை முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்பீங்க. அதற்கான ஆதாரத்தையும் சொல்கிறேன். அதனையும் தாண்டி சவுக்கு சங்கருடைய மனைவி சவுக்கு சங்கர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. அதுதான் சமூக வலைத்தளத்தில் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதை பற்றி நம்ம சேர்த்தே பார்த்து விடுவோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்துட்டு அதற்கு பிறகு சவுக்கு சங்கருடைய மனைவி என்ன கருத்தை பதிவிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில், அது எந்த அளவுக்கு விவாத பொருளை ஏற்படுத்தி இருக்குது என்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்து விடலாமே. திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட இப்போ சவுக்கு சங்கருக்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. திமுக கூட சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருக்குது, உள்ளே போட்டிருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு அதன் மேலே இருந்தால் கூட சவுக்கு சங்கர் யார், அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை எப்படி பெற்றார், அதன் மூலமாக எப்படி சுகபோக வாழ்க்கை வாழ்கின்றார், அவருக்கு எத்தனை மனைவி, ஏன் அவங்க மனைவியை பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சவுக்கு சங்கருடைய பர்சனல் விஷயங்களை நோண்டவே இல்லை. ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சவுக்கு சங்கர் பற்றி அனுதினமும் மக்கள் அறியாத பல தகவல்களையும் அவருடைய வருமானங்களையும் ஒட்டுமொத்தமாக நோண்டி வெளியே விடுறாங்கப்பா. ஏயா திமுக காரன் பண்ணாத விஷயமா? திமுக காரன் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவன் எங்கே கை வைக்கல, யாரை தப்பாக பேசலை. அன்னைக்கு திமுக கார அரசு ஊழியரும் சரி காவல்துறையினரும் சரி தப்பாக பேசுகின்ற போதும் அவங்க இடத்துல தப்பாக நடந்து கொள்கின்ற போதும் இந்த அரசாங்கமானது கட்சிக்காரன் என்று பார்க்காம நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு சவுக்கு சங்கர் உருவாகி இருப்பானா? அன்னைக்கு திமுக தன் கட்சிக்காரன் மீது நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு சவுக்கு சங்கர் மாதிரி 1000 சவுக்கு சங்கர் உருவாகிறாங்க. அவங்க பேசும்போது மட்டும் நடவடிக்கை எடுக்கல, நான் பேசும்போது மட்டும் நடவடிக்கை எடுப்பாங்களா என்று துணிச்சலான தான் இப்படி சவுக்கு சங்கர் பேசிட்டாங்க அப்படின்னு கூட திமுக மீது குற்றச்சாட்டு வைத்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஊடக சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்று யாருமே கருத்து தெரிவிக்கவே இல்லைங்க. திமுகவுடன் கொள்கை மாறுபாடு கொண்டவர்கள் கூட, திமுகவுடைய ஊழல்களை அனுதினமும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் கூட இன்னைக்கு திமுக யோகினா இருந்தா இன்னைக்கு சவுக்கு சங்கரை பற்றி பேசலாம். தன் முதுகில் இருக்கக்கூடிய அழுக்கை பற்றி திமுக சிந்திப்பது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுக என்ன தவறு செய்திருக்கிறது, கோடை காலத்தில் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்ன, விலைவாசி பிரச்சனை என்ன, ஜூன் 12ஆம் தேதி காவிரி நீரானது திறக்கப்பட வேண்டும் சம்பா சாகுபடிக்காக. ஆனால் திமுக பொறுப்பேற்ற பிறகு 2 முறை சரியாக ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்பாக கூட திறந்தாங்க. ஆனால் இப்போது மே மாதம், அடுத்தது ஜூனு, இது நாள் வரைக்கும் காவேரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வரவில்லை. காவேரி காய்ந்து போய் கிடக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்கணும். ஏன்னா அப்போ தான் விதை விதைப்பாங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் நடவு செய்ய முடியும். நடவு செய்தால் தான் சரியான நேரத்தில் அறுவடை ஆகும். அப்படி சரியான நேரத்தில் அறுவடை நடந்தால் தான் 2ஆம் போகமானது சரியாக மழை காலத்தில் பயிர் வைக்க முடியும். அதனால் தள்ளி போச்சுன்னு வச்சுங்களேன், தொடர்ச்சியாக நாம் அடுத்த போக பயிர் பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் மழை வெள்ளத்தினாலோ அல்லது வறட்சினாலோ போயிடும். அதனால் சரியான நேரத்தில் ஜூன் 12 தண்ணீர் திறக்க வேண்டும். ஆனால் கர்நாடகா இடத்துல இருந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய 98 TMC தண்ணீரை இந்த திமுக அரசாங்கம் கேட்டு பெறவே இல்லை. அதோட கோடைகால அவசர தேவைக்காக ஒரு 5 TMC தண்ணீர் கர்நாடகாக்காரன் தரணும், அதையும் கேட்டு பெறவே இல்லை. இப்போது இந்த மே மாதம் 21ஆம் தேதி என்று நினைக்கிறேன் காவிரி மேலாண்மை கூட்டமானது நடக்க போது. இந்த முறையாவது விவசாயிகளுக்கு தண்ணீரை கேட்டு தருமா? இல்லை இன்னும் எலெக்ஷன் இருக்குது, எதுக்காக காங்கிரஸ் அரசாங்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க போதா? நாங்கள் தண்ணீரை எப்படி பெறுவோம் என்று சொல்லிவிட்டு இந்த திமுக அரசாங்கமானது காங்கிரஸுக்கு சவால் விடுது. என்ன சவால் விடுதுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ கர்நாடகாவில் இருந்தால் என்றைக்கும் தமிழகத்துக்கு தண்ணி தரேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. நம்மலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தான் தண்ணீர் பெற்றிருக்கின்றோம். அதனால் இப்போ நமக்கு தர வேண்டிய 98 TMC தண்ணீரை நாங்கள் உச்ச நீதிமன்றம் போய் தண்ணீர் பெறுவோம் அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்னாலும் இந்த கர்நாடக அரசாங்கத்தை எதிர்த்து இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் எத்தனை வழக்கு போட்டிருக்காங்க, எத்தனை காவிரி மேலாண்மை கூட்டமானது நடந்திருக்குது. அத்தனை கூட்டத்தில் ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே வழக்கு இருந்தால் போய் முறையிட்டிருக்கலாம் இல்லையா? எதுவுமே முறையிடவே இல்லை.
விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள், அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், செவிலியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். விலைவாசியானது ஒவ்வொரு மக்களுடைய அன்றாட தேவையை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வுனால ஐயோ காய்கறியே வாங்க முடியல என்ற கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கோடை காலம், கோய்கறி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, அதற்காக வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க போயிட்டு கோய்கறியை வாங்கி சாப்பிட முடியும். இப்படி அன்றாடம் மக்கள் தண்ணீரிலிருந்து உணவுப் பொருள் வரைக்கும், விவசாயத்தின் நீர் வரைக்கும் திமுக அரசாங்கம் சரியாக செயல்படாத காரணத்தினால துன்பத்துக்குள்ளாயிருக்கின்ற பொழுது இதையெல்லாம் பேசாத ஊடகவியலாளர்கள் சவுக்கு சங்கர் பற்றி ஆராய்ச்சி செய்து அனுதினமும் பார்த்தீங்கன்னா அவருடைய பின்புலத்தை வெளியிட்டிருக்காங்க. அதனாலேயே அவர் வெளிவர முடியாது. சவுக்கு சங்கர் அவர்கள் சோழி முடிஞ்சது. ஆனால் அவங்களை விட கூட வாழ்ந்த மனைவிக்கு கூடுதலாக தெரியும். அதனால தான் நம்ம சொன்னோம், ஊடகத்தில் இருக்கவங்க 1000 பேர் பேசலாம், ஆனால் கூட வாழ்ந்த மனைவி சொன்னால் அது எவ்வளோ பெரிய எவிடன்ஸு. இல்லைப்பா அவங்க மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முறையாக டைவர்ஸு வாங்கலை. சட்டப்படி இன்னும் நீதிமன்றமானது அவங்க 2 பேருக்கும் இடையில் விவாகரத்தை கொடுக்கல. அதனால் இன்னும் கூட அவங்க மனைவி தான் சட்டப்பூர்வமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு சமீப காலமாக ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சொத்து வந்திருக்குதுங்க. எத்தனை கார் என்ன, எத்தனை பங்களா என்ன, அதுலேயும் டி நகருக்கு பக்கத்தில், கிருஷ்ணவேணி தேட்டருக்கு பக்கத்தில் அவருடைய 3வது மனைவிக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலான வீட்டை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதோடு போச்சுன்னா பல லட்சத்துக்கு மேலான நகைகளை வாங்கி கொடுத்துருக்காரு. குறிப்பாக 100 சவரனுக்கு மேலான நகையை வாங்கி கொடுத்துருக்காரு. திண்ணியில் படித்து தூங்கினவனுக்கு திடீர்னு கல்யாணம் மாதிரி சவுக்கு சங்கருக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது? யாராவது கேட்டிங்களா? சவுக்கு சங்கருடைய கடந்த கால வருமானம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் தினமணியில் வேலை பார்த்தார். ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க. அதற்கு முன்பாக அவர் கூடுதலாக வேலை பார்த்ததுனால மொத்த சம்பளமே அவருக்கு ஒரு மாதத்துக்கு 35,000 தான். இன்னைக்கு கோடிக்கணக்கில் புரள்கின்றார் இல்லையா சவுக்கு சங்கர். இந்த நிலை வருவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக தான் கோர்ட்டில் போயிட்டு என்னுடைய சம்பளம் என்ன, மாதம் எவ்வளோ வாங்குறேன், என்னுடைய பையனுக்கு நான் பணம் தர முடியுமா இல்லையா என்ற விஷயத்தை சொல்லுகின்ற போது அவருடைய வருமானம் இவ்வளோதான் சொன்னார். 2,000 ரூபா கேட்டோம் குழந்தைக்கு மாதம் பராமரிப்புக்கு, படிப்பு செலவுக்கு. அதுவே தர முடியாதுன்னு சொல்லிவிட்டான். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ சொத்தை வாங்கி குவிச்சிருக்கிறான். எங்கிருந்து வந்தது? டபார் சவுக்கு சங்கருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. அவன் யாராகனா சுற்றிட்டு போட்டோம், வேணான்னு விட்டுட்டேன். 4 மாத கை குழந்தையுடன் என் பெற்றோர் இடத்துல போய் நான் நிற்கும் பொழுது சவுக்கு சங்கர் சொல்கிறான், என்ன நீ ஏமாத்திட்டேன்னு சொல்கிற? இப்படிலாம் பேசுன்னு வச்சிங்களேன், சவுக்கு மீடியாவில் தப்பாக எழுதிடுவேன், வாயை முன்னு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இறக்க மட்டும் பேசினா. 2வது என் தந்தையார் விஏஓ ஆக்குறாங்க, அவங்களுடைய வேலைக்கு வேட்டு வச்சிருவேன், என்னை யாருன்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா. அந்த மாதிரி மனித தன்மையற்ற மிருகத்தினுடைய பர்சனல் வாழ்க்கையோ அவனுடைய வருமானத்தை பற்றியோ பேச போகிறதில்ல. ஆனால் அவனுடைய பினாமி யார், அந்த பினாமிக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். ஒவ்வொரு குடிமகனும் பார்த்தீங்கன்னா தவறான சொத்து சேர்க்கின்ற போது அந்த தவறான சொத்து விவரத்தை வெளியிட வேண்டும். அதுலேயும் சட்டப்பூர்வமாக நான் தான் மனைவி. ஆனால் இன்னைக்கு மனைவின்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கா பாரு, அவளே சவுக்கு சங்கருடைய பினாமியாக இருக்கிறா. அதனால தான் அவனுடைய சொத்து விவரத்தை நான் வெளியிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி சம்பவத்திலிருந்து ஸ்ரீமதி மரணம் வரைக்கும் மக்கள் பின்னாடி இவன் நின்னதே கிடையாது. ஆரம்பத்தில் ஜி ஸ்கொயரு, காசா கிராண்டு, மணல் மாஃபியா இவங்க எதிர்க்க பயங்கரமாக பேசியிருந்தான். ஆதாரங்களை வெளியிடுவேன் அப்படின்னா. ஆனால் பிறகு ஏன் அவன் ஆதாரத்தை வெளியிடல? என்ன ஆச்சு? எங்கே கை மாறியது பணம்? இப்போ தெரிஞ்சிட்டிங்களா? சுகபோகமான வாழ்க்கை, கார்லாம் கோடிக்கணக்கான ரூபாங்க. 2,000 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் பெத்த பிள்ளைக்கு. எப்படிங்க இவ்வளோ சொத்து வந்தது? ஒன்றும் இல்லைங்க, அவனுடைய பினாமி ஒத்திக்கிறா. அவளுடைய பழைய வங்கி கணக்கினுடைய டிரான்சாக்ஷனை பாருங்கள், புதிய வங்கி கணக்கினுடைய டிரான்சாக்ஷனை பாருங்கள். அதற்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த பொண்ணுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், இவன் எவ்வளோ வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுலேயும் நுங்கம்பாக்கம் வீடாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி டி நகரில் போடப்படுகின்ற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கேருந்து பணம் வந்தது? வாடகையே பல ஆயிரம் ரூபாய் இருக்குமே. வெறும் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற சவுக்கு சங்கருக்கு எப்படியா பணம் வந்தது சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி நிலவுமொழி சந்தாமரை அவர்கள் பல விவரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஷாலினி என்ற ஒரு பெண்ணும் வந்திருக்கிறாங்க. அதுக்கு நிலவுமொழி சந்தாமரை அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, தவறுமா கண்ணு, நீ உங்கள் கணவனை பிரிஞ்சிட்ட, அதனால்
உன் கணவரை நீ குறை சொல்ல மாட்டேன். ஏன் குறை சொல்ல மாட்டேன் தெரியுமா? உன்னுடைய கணவன் சட்டப்படி விவாகரத்து பெற்று உனக்கு என்ன இழப்பீடு தரணுமோ அந்த ஜீவனாம்சத்தை தந்தான். அதனால் நீ பல கோடி ரூபாய் பெற்றிருக்கிற. நீ சவுக்கு சங்கர் பற்றி ஆதரவாக பேசாத. இவன் என்னுடன் வாழ்ந்தானா இல்லையா? குழந்தை பெற்றுக்கிட்டானா இல்லையா? ஸோ அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கா இல்லையா? ஆனால் அவனை மாதிரியான என் கொச்சையாகவே சொல்லுவோமே, சைக்கோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ விவாகரத்து பெறுகின்ற போது கட்டுக்கட்டாக பணம் வாங்கிட்டேன், நான் என்ன பணமாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்த சாலினி அவர்களையும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க நிலவுமொழி சந்தாமரை அவர்கள். இப்போது அதிமுக காரங்க 1-2 பேர் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களத்தில் இறங்குறாங்க. இப்போது பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகளும் தேசியவாதிகளும் திமுக எதிராக இருக்கக்கூடியவங்களும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? சவுக்கு சங்கர் அவர்கள் வாயை விற்று வருமானம் பார்த்தவர், யாருக்கும் நேர்மையாக இல்லாதவர், எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கின்னு முதல்வரை திட்டுவார். இப்போ முதல்வர்கிட்ட காசு வாங்கின்னு எடப்பாடி பழனிசாமியை திட்டுவார் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் திட்டுவார். அதே மாதிரி மணல் மாப்பியாக்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. மணல் மாப்பியாக்களை போய் சந்திப்பது எதுக்காக? யோ தப்பாக பண்ணுறீங்க, தப்பாக பண்ணாதியா அப்படின்னு சொல்கிறதுக்காக சவுக்கு சங்கர் போனாராம். உண்மையாகவே மணல் மாப்பியாக்களை போய் சந்தித்து விட்டு தப்பு பண்ணாதன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டுட்டாங்களா? அப்படி கேட்டதுனால தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அமைதியாயிட்டாரா? ஸோ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை கண்டு மிரளுவாங்களோ, மீடியாவில் பேசுகின்ற போது உண்மை வெளிவந்துடும் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மிரட்டி ஏகப்பட்ட காசை பணம் பார்த்துருக்கிறாரு. அவர் மிரட்டாத தொழிலதிபர்களும் கிடையாது, மிரட்டாத மணல் மாப்பியாக்களும் கிடையாது, அதே கட்டுமான நிறுவனங்களும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது. ஆக மொத்தத்தில் யாரெல்லாம் காசு கொடுத்து இவன் வாயை அடைக்கணும்னு நினச்சாங்களோ அவங்ககிட்டலாம் கை நீட்டி பணம் வாங்கியிருக்காருமா. இந்த மாதிரி வாய் விபச்சாரிலாம் வெளியே இருக்கவே கூடாது. இவனை மாதிரியான தவறான முன் மாதிரியான ஊடகவியலாளர்கள் வந்துடக்கூடாது. ஊடகத்தின் பெயராலோ ஊடகவியலாளர் பெயராலோ யாரும் கொள்ளடிக்க கூடாது. அதனால தோலை உரிப்போம். மிரட்டியா நீ? மிரட்டி பணம் பறிக்கிறியா? உன்னுடைய ஒட்டுமொத்த விவரத்தையும் வெளியிடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்தில் இறங்கியிருக்காங்க. காவல்துறையானது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது 7 பிரிவின் கீழாக வழக்கு தொடுத்திருக்குது. நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த பிஸ்னஸ் மேனை மிரட்டியிருக்காரு, இந்த அரசியல்வாதியை மிரட்டியிருக்கிறாரு, அதோட இந்த மணல் மாஃபியா கும்பலை மிரட்டியிருக்காரு, இந்த கல்வி நிறுவனத்தை மிரட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நிறுவனமோ இல்லை யாராவது ஒருத்தரோ சவுக்கு சங்கர் அவர்கள் என்னை மிரட்டி பணம் பறித்தார் என்று யாராவது கேஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை காவல்துறையானது பழைய வழக்கெல்லாம் 2018 ஒரு பெண் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த பெண் பத்திரிகையாளரை கூட ஆன்லைன் மூலமாக வழக்கு பதிய சொல்லி அந்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்களை சென்னை கிரைம் பிரான்ச் ஆனது கைது செய்கிறது. இப்படி பழைய வழக்கெல்லாம் நோண்டுகின்ற காவல்துறையானது சவுக்கு சங்கர் அவர்கள் மிரட்டி பணம் பெற்றிருந்தார் என்றால் அந்த மிரட்டப்பட்ட ஆட்கள் புகார் அளிச்சிருப்பாங்க. இல்லை காவல்துறையே போய் அவங்க கிட்ட ஏன்பா கேஸ் கொடுப்பா உள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டப்பட்ட நபர்கிட்ட போயிட்டு புகாரை பெற்று சவுக்கு சங்கர் அவர்களை மிரட்டின புகாரை உள்ள தூக்கி போடுவாங்க. ஆனால் இவனை மிரட்டினாங்க, அவனை மிரட்டினாங்க, அவங்ககிட்ட பணம் பெற்றாங்க, இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறையும் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள்லாம் பேசுகிறாங்களே. ஆனால் மிரட்டப்பட்டதாக ஒரு வழக்கு பதிலேயே. அப்போது சவுக்கு சங்கருக்கு எதிராக நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னா உண்மை சொல்கிறீங்களா? சரி, யாரை மிரட்டி இருக்கிறாரு? அப்படி மிரட்டப்பட்ட ஆட்கள் யார்? அவங்ககிட்ட எவ்வளோ சொத்து வாங்கினாங்க, இல்லை எவ்வளோ பணம் வாங்கினாங்க, அந்த விவரத்தை வெளியிடலாமே. இப்போ சவுக்கு சங்கர்கிட்ட கேட்குற சொத்து மதிப்பையும் பண மதிப்பையும் வெளியிடுகின்ற இவங்க யாருக்கிட்ட மிரட்டி பணம் வாங்கினாரோ அந்த ஆளுடைய அடையாளங்களையும் அவர் கொடுத்த பண விவரத்தையும் சொல்லலாமே. இப்போது ஊடகத்தில் இருக்கின்ற போது திடீரென ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளடிச்சு தான் பணக்காரன் ஆவானா, இல்லை என்னை காட்டி கொடுத்துறாரு என்று சொல்லிட்டு தானாக முன் கூட பணம் தரலாமே. மொத்தத்தில் அவங்களா முன் பணம் கொடுக்கின்ற பொழுது அதை வாங்க மாட்டேன் என்று சொல்வதற்கு என்ன சவுக்கு சங்கர் அவர்கள் தர்மனா, நீதிமானா, இல்லை நீதியை வழங்கக்கூடிய ஹைகோர்ட்டு ஜட்ஜா? அந்த ஆளு பணம் வேணும்னு ஆசைப்படுறான், தானாக தன்னை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறோம், பணத்தை வேணான்னு சொல்வதுக்கு யாருங்க இருக்கிறாங்க? இல்லை இன்றைக்கி நடுநிலையாளர்கள் என்று சொல்கிறாங்களே, அவங்ககிட்டலாம் பணம் கொடுத்தா யோ உன்னை பற்றி தான் தப்பாக பேசிக்கிறேன், எனக்கு பணம் வேணா போயா அப்படின்னு சொல்லிவிடுவாங்களா? அவ்வளோ நேர்மையானவர்களா இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுககாரங்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கின்றார்கள். யோ ஒரு மீடியாவில் இருக்கிறான் ஏன் சம்பாரிச்சா ஏன் இல்லைன்னு சொல்லலையா?
அதை பற்றி பேசுவதுக்கு நீ யாருயா? சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த காலங்களில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாரு, அதை பற்றி பேசுவதுக்கு நீ யாருயா? ஊடகம்னா என்ன அர்த்தமையா? நிரந்தரமாக ஆளுங்கட்சிக்கு எதிரியா? ஏன்னா ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதனால ஊடகம் என்பது ஆளுங்கட்சிக்கு நிரந்தர எதிரி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலல். அந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சவுக்கு சங்கர் என்ற ஒரு சவுக்கு சங்கரை அழிச்சிட வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நிலையானது உங்களுக்கு வராது என்று நினைப்பா? நீங்கள் என்ன சவுக்கு சங்கரை விட ரொம்ப நடுநிலையாக பேசுவதாக அர்த்தமா? இல்லை சவுக்கு சங்கரை விட நீங்கள் வாய் அடக்கமாக பேசுறதாக அர்த்தமா? இல்லை சவுக்கு சங்கர் மட்டும் தானே ஆளுங்கட்சி மீது அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இல்லை ஆபாசமாக பேசுகிறாரு? ஸோ மொத்தத்தில் சவுக்கு சங்கர் வெளியே வரக்கூடாது. சவுக்கு சங்கர் மீது இன்னைக்கு நடுநிலையாளர்கள், தேசியவாதிகள், இல்லை திமுக எதிராக இருக்கின்ற பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதனால தான் ஒரு பத்திரிகையாளர் என்கின்ற பொழுது அவரை பற்றியான விசாரணை செய்வதற்கு காவல்துறையினர் இருக்கிறாங்க, நீதிமன்றம் இருக்கிறது, உரிய தண்டனை தரப்போகிறாங்க. இவங்க ஏன் பார்த்தீங்கன்னா புலனாய்வு புலியாக களத்தில் இறங்க வேண்டும் அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிரான கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நம்ம வாயே திறக்க முடியாது. நல்ல விஷயங்கள் பலவற்றை சவுக்கு சங்கரை பற்றி எடுத்து சொல்லவும் முடியாது. சட்டப்படி வழக்கு நடக்கட்டும், என்ன தண்டனை கிடைக்கிறதோ அந்த தண்டனையை சவுக்கு சங்கர் அனுபவிக்கட்டும். நாம் விட்டுட்டு மக்கள் அன்றாடம் படுகின்ற வேதனையை வெளியே கொண்டு வருவோம். ஊடகவியலாளர்களுடைய தர்மம் இதுதான். மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அரசியல் தலைவர்களை பொதுவெளிக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம். ஏன்னா அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேரை மக்கள் மறந்தே போகிறாங்க. அந்த தலைவர்களை தொடர்ச்சியாக மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம். அவங்களும் மக்களுக்கு சேவையாற்றி இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் அரசியல் களத்தில் ஆளுமை மிக்கவராக இருந்திருக்காங்க, இன்றைக்கி அவங்க அடையாளப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு சில அரசியல் தலைகளையும் அரசியல் ஆளுமைகளும் மீண்டும் கூட கொண்டு வரலாம். பல்வேறுபட்ட வேலைகள் ஊடகவியலாளருக்கு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு தேர்தல் எப்படி நடக்கிறது, யாருக்கு வெற்றி, அடுத்த 5 ஆண்டு நம்ம ஆளப்போகின்றவங்க யார், அவங்களுக்கான தகுதி இருக்குதா இல்லையா என்ற விஷயத்தை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு சவுக்கு சங்கரை பற்றியான புலனாய்வு எதற்கானது? கைது பண்ணியாச்சு, நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு, என்ன தீர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்காம இவங்க எதுக்காக பொதுத்தளத்தில் இறங்குறாங்க? கடந்த காலத்தில் உங்களை பற்றியான உண்மை விஷயங்களை சொல்லிட்டாங்களா, பொய்யான விஷயங்களை சொல்லிட்டாங்களா? பொய்யான விஷயத்தை சவுக்கு சங்கர்கள் சொல்லியிருந்தா பொய்க்கு ஏன் நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க? விட்டுட்டு போகலாமே. ஆக மொத்தத்தில் அதிமுக காரங்க சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எதிராக கடுமையான கருத்தை வைக்கிறாங்க. அதனால் நம்மளும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேச முடியாது. நன்றி நண்பர்களே.